Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ரவா லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பொதுவா ரவா லட்டு பண்றதுக்கு பாகு செஞ்சு அதுக்கு அப்புறமா நம்ம ரவா லட்டு செய்வோம்ல. ஆனா இந்த வீடியோல பிகினர்ஸ் கூட சுலபமா செய்யற அளவுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட்ல சொல்லி தந்திருக்கேன். கொஞ்சம் கூட ஃப்ளாப் ஆகாது. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வரும். நீங்களே பாருங்க அதோட டெக்ஸ்சர் எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு. வாயில வச்சதும் கரஞ்சு போயிடும். அவ்வளோ சாஃப்ட்டா இருக்கும். டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும். இந்த தீபாவளிக்கு கூட இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு அசத்தலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க. ரொம்ப பெரிய பெருசாக இருக்கும்ல, அந்த ரவை எடுக்கக்கூடாது. ரொம்ப ஃபைனாக இருக்கக்கூடிய ரவை எடுத்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு நான் 1 கப் அளவு பால் எடுத்திருக்கேன். ஆனால் ஒரே நேரத்தில் எல்லா பாலையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல் கலந்துகிட்டே இருங்க. பால் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. நல்ல சாஃப்டான மாவு பதம் வர்ற வரைக்கும் தேவையான அளவு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. கொஞ்சம் லூஸாக இருக்கணும் மாவு. ஏன்னா நம்ம இதை ஊற வைக்கும்போது ரவை அந்த பாலெல்லாம் உறிஞ்சிட்டு கெட்டியாகும். நான் 1 கப் அளவு பால் எடுத்திருந்தேன்ல, அதில் 1/4 கப் அளவு பால் மீந்திருக்கு. ஸோ நீங்கள் எடுக்கிற ரவையை பொறுத்து பால் கூட குறைய ஆகும். இப்போ மூடி போட்டு மூடிட்டு 1/2 மணி நேரம் இதை அப்படியே ஊற வச்சுருங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். ரவை நம்ம சேர்த்த பால் எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு நல்லா கெட்டியாக இருக்குது. இதை இப்போ ஒரு டைம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு போல் நல்லா பிசைஞ்சிட்டு 2 பகுதியாக பிரிச்சுக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சாச்சு. இப்போ இதை 2 பகுதியாக பிரிச்சுட்டு 2 உருண்டைகளாக தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தோசை டவா எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் இல்லைன்னா நெய், ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தோசை டவாவை நான் சூடு பண்ணல, நார்மலாக அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அந்த தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம எடுத்திருந்த 2 மாவில் ஒரு மாவை வச்சு இது போல் நல்லா தட்டிக்கோங்க. நம்ம அடையெல்லாம் தட்டுவோம்ல, அந்த மாதிரி. நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இது போல் தட்டினீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப சுலபமாக இருக்கும். இல்லை உங்களுக்கு நல்லா சமைக்க தெரியும் அப்படின்னா நம்ம நார்மலாக கவரில் நல்லா இது போல் நல்லா தட்டிட்டு சூடான கடாயில் அதை எடுத்து அப்படியே நம்ம சப்பாத்தி மாதிரி போட்டு எடுக்கலாம். பிகினர்ஸ்க்காக இந்த ஈஸியான மெத்தட் நான் சொல்லியிருக்கேன். எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஒல்லியாக நல்லா இது போல் திரட்டிக்கோங்க. கையில் மாவு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா லேசாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தட்டுங்க. அப்போ ஒட்டாமல் வரும். இப்போ நல்லா இதை தட்டியாச்சு. இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கம் திருப்பி விட்டு நம்ம சப்பாத்தி போல் போட்டு எடுக்க போகிறோம். மேலாப்பில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. நெய் இல்லைன்னா எண்ணெய் ஏதாவது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு சப்பாத்தி மாதிரி நம்ம சுட்டெடுக்கணும். சப்பாத்தி அளவுக்கு ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. ரவை சீக்கிரமாகவே வெந்துடும். இதோட கலரும் நம்ம அதிகமாக சேஞ்ச் ஆக விட்டுறக்கூடாது. ஏன்னா ரவா லட்டோட கலர் சேஞ்ச் ஆயிரும். கொஞ்சம் ஒயிட் கலர்லேயே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மெத்தட் கஷ்டமாக இருந்ததுன்னா நம்ம பிசைஞ்சிருந்த மாவு இருக்குல்ல, அதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எண்ணெயில் பொரிச்சு எடுத்து கூட நீங்கள் பண்ணலாம். ஆல்ரெடி நான் பாகு காய்ச்சி எப்படி ப்ராப்பராக ரவா லட்டு செய்கிறதுன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன்ல, அதில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. சில பேர் பாகு காய்ச்சாமல் ஈஸி மெத்தட் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே இந்த ஸ்பெஷலான ரெசிபி. இப்போ நம்ம இது போல் 2 பக்கம் திருப்பி விட்டு சுட்டாச்சு. அங்கங்கே ரெட் கலரில் இருக்குல்ல, இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வெளியில் எடுத்துகிட்டு இன்னொரு உருண்டை மாவு வச்சுருக்கோம்ல, அதையும் இதே போல் சப்பாத்தி மாதிரி தட்டி எடுத்துடணும். இப்போ நம்ம செஞ்ச 2 ரோட்டியும் தயாராக இருக்குது. இப்போ இது முழுமையாக ஆறி இருக்குது. கொஞ்சம் சூடாக இருந்தால் கூட நம்மளுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி வர மாதிரி இருக்கும். அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது போல் சின்ன சின்ன பீசஸாக பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல சின்ன சின்னதாக பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீசஸாக செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்கணும். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஏன்னா தண்ணி இருந்ததுன்னா நம்ம செய்கிற லட்டு ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியாது, கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ எல்லா பீசஸையும் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட கப்பி இருக்காத மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. எவ்வளோ நைஸாக அரைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம ரவா லட்டு நல்ல சாஃப்டாக இருக்கும். இப்போ இது கூடவே 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் சர்க்கரை.
ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள். இது ரெண்டுத்தையும் சேர்த்து மறுபடிக்கும் நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நீங்கள் நாட்டு சக்கரை பவுடர் கூட சேர்த்து செய்யலாம். ஆனால் டேஸ்ட் அந்த அளவுக்கு கரெக்டாக வராது. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கொஞ்சமாக கட் பண்ணின பாதாம் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அவ்வளோத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கிறலாம். அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் கிஷ்மிஸ் கூட சேர்த்து செய்யலாம். லோ ஃப்ளேமில் வச்சு பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க மாவையும் இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவை சேர்த்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம இதில் சர்க்கரை சேர்த்து பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு கிளறினோன்னா இது ரொம்ப தண்ணி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் அதிகமாகவும் நெய் சேர்த்துடக்கூடாது. அதிகம் நெய் சேர்த்தோன்னா நம்ம லட்டு உருட்டும் போது எல்லா நெய்யும் வெளியில் வரும். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது நார்மலாக நான் வீட்டில் பண்ண கோகோனட் பவுடர் தான். இது எப்படி பண்ணணுன்னா, நம்ம தேங்காய் உடைக்கிறோம்ல, அப்போ அந்த மேல் பார்ட், அந்த ப்ரௌன் கலர் பார்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா ட்ரையான ஒரு கடாயில் நல்லா இந்த நம்ம சேர்த்துருக்க தேங்காய் ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இது கூட சேர்த்துடலாம். ஸோ டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ இது போல் லட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவு கொஞ்சம் ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் சுலபமாக லட்டு பிடிக்கலாம். பாருங்கள், நம்ம 2 டீஸ்பூன் நெய் தான் சேர்த்தோம். இருந்தாலும் கூட கையில் எவ்வளோ நெய் வந்திருக்கு. அதனால் இந்த ரெசிபிக்கு நெய்யும் அதிகம் தேவைப்படாது. இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் லட்டு உருட்டிட்டு இது மாதிரி சர்வ் பண்ணிடுங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ கிளாஸியாக, நம்ம பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுதில்ல. அதோட டெக்ஸ்சரே ரொம்ப அருமையாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ஈஸியான டேஸ்டியான ரவா லட்டு வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வகையான ரவா லட்டு, பூந்தி லட்டு ரெசிபீஸ்லாம் இருக்குது. அதுக்குன்னு தனி பிளேலிஸ்ட்டே இருக்குது. நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனி வரக்கூடிய வீடியோஸ்லேயும் நிறைய விதமான ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் தீபாவளிக்காக அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்களும் இந்த ரவா லட்டுவை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது ரெசிபிஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ. பாய்.